ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீட் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். neet.nta.nic.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ புல்லட்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 124 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்கணும், எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8 மார்ச் 2026. அதுக்குள்ளே ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 மார்ச் 2026லேருந்து 12 மார்ச் 2026 வரைக்கும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026 லைவ்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் யூஜி 2026ன்னு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெஜிஸ்டர் கேண்டிடேட் உங்கள் கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் ஆப்ஷனை பயன்படுத்தி ஸோ புதுசாக அப்படியே டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்லை நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தடவை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்றவங்க புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. அதில் போயிட்டு புதுசாக நீங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாரி இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும், ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஃபீஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கிளிக்கர் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எதுவுமே வந்து பார்த்தா மிஸ்டேக்காக ஃபில் பண்ணிடாதங்க, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். முதல்ல வந்து பாருங்கள், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல கேண்டிடேட் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் நேம் என்னவோ அதையும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மதர் நேமையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ மதர் நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க, அதேமாரி ஃபாதர் நேமும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதையும் நீங்கள் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர், நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ மேலே என்ன கொடுத்தீங்களோ அதே இன்ஃபர்மேஷனை ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் நேம், திரும்ப உடைய நேம் என்னவோ அதை நீங்கள் அப்படியே கொடுத்துக்கோங்க. அதேமாரி ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, அதேமாரி மதர் நேம் கேட்டிருக்காங்க, திரும்ப என்டர் பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. எல்லாத்தையுமே தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதுவும் கொடுத்துக்கோங்க. 2 தடவை நம்ம டீட்டெயில்ஸை வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் சிட்டி ஆஸ் டிட்டர்மினேட் பை த பர்மனண்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் படி உங்களுக்கு ஸோ எக்ஸாம் சிட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல உடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் லைன் 1 இதில் போயிட்டு உங்கள் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக 3 ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. 3த்துலையுமே டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம் அந்த மாதிரி இருக்க மாரி அட்ரஸை வந்து கொடுக்க பாருங்கள். அப்புறம் கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, பட் பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு
உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலெக்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். செலெக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மெயில் அட்ரஸ், இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மெயில் அட்ரஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ மெயில் அட்ரஸ் அவசியமானது என்டர் பண்ணிவிட்டு திரும்ப கன்ஃபார்ம் இமெயிலில் போயிட்டு அதே மெயில் அட்ரஸை நீங்கள் திரும்ப வந்து கொடுக்குற மாரி இருக்கும். மெயில் அட்ரஸை திரும்ப வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னா கொடுங்க, இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ், அதாவது பர்மனண்ட் அட்ரஸும் உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா கீழே இருக்க பாருங்கள் சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடுங்க. ஸோ அதனால் அட்ரஸை கரெக்டாக கொடுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மேலே கொடுத்துருக்காங்க 8 to 13 கேரக்டருக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக் வேல்யூ, இந்த மாதிரி மிக்சரப்பாக உங்களுக்கான பாஸ்வேர்டு என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ திரும்ப கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுத்துட்டு செக்யூரிட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இல்லை நிறையா கொஷின்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ஒரு கொஷின் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக தான் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எதனா ஒரு கொஷினை கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரை கொடுங்க. அந்த ஆன்சரை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க அக்கௌண்ட் கிரியேட் டீட்டெயில்ஸில். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஐ ஹாவ் வெரிஃபைட் ஆல் த பர்சனல் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட்னு அந்த வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஏதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐ ஹாவ் வெரிஃபைடு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ப்ரெசன்ட் அட்ரஸ், அதை வெரிஃபை பண்ணுற அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே கொடுத்துருக்காங்க ஐ அக்ரின்னு, அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்மிட் அண்டு சென்ட் ஓடிபி டு வெரிஃபை மொபைல் நம்பர்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணவான்னு கேட்டும் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதாவது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா க்ரியேட் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஃபில்அப் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இருக்குது பாருங்கள் ரெஜிஸ்டர் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஸோ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து திரும்ப ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம இந்தியன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் 12th வந்து படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரியை சார்ந்தவங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா அல்லது ஓபிசி என்சிஎல்லா அல்லது எஸ்டியா இல்லை எஸ்சியா இல்லை ஜென்ரலான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்டினா எஸ்டி கொடுத்துட்டு கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருக்குது அப்படின்னு எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட இல்லை இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க நோ கொடுத்துக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓபிசி அப்படின்னா ஓபிசி என்சிஎல் கொடுத்துக்கோங்க. அதாவது பிசி எம்பிசி கீழே இருக்கவங்க ஓபிசி என்சிஎல்லில் வருவீங்க. ஸோ சேம் திரும்ப அதே கன்ஃபார்ம் கேட்டகரியை கொடுத்துட்டு ஸோ உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க நோ ஐ ஹாவ் அப்ளைட் ஃபார் வெயிட்டிங் அப்படின்றத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் ரிசிப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அந்த ரிசிப்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ தெளிவாக வந்து
ஸோ அந்த ரிசிப்ட் நம்பரோ ஏதோ ஒன்று வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்லை சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்றவங்க ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பரை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதேமாரி டேட் ஆஃப் அப்ளைட் எந்த தேதியில் அப்ளை பண்ணிங்க அப்படின்ற மாரி உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்றைக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதில் வந்தவங்க சர்டிஃபிகேட் வந்தவங்க ஸோ என்றைக்கு உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்திருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ நேம் ஆஃப் த அத்தாரிட்டி கேண்டிடேட் அத்தாரிட்டி வேறு அப்ளைட் ஃபார் த கேட்டகரி சர்டிஃபிகேட். ஸோ எந்த அதிகாரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாரி சார் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்க ஸோ சர்டிஃபிகேட் வந்தவங்க டேரெக்டாக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்க, ஸோ இஷ்யூயிங் அத்தாரிட்டி யார் அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆர் யூ டயபெட்டிக், நீங்கள் டயபெட்டிக் பேஷனாக இருக்கீங்க அப்படின்னா அதாவது சுகர் பேஷனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்ற நோ சைட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஸ் நீங்கள் அர்பனில் இருக்கீங்களா ரூரலான்னு கேட்டிருக்காங்க, எந்த பிளேஸோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஆனுவல் இன்கம் 1 lakh இருக்கட்டும் அப்படின்னா 1 lakh கொடுங்க, அந்த மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிலாங் டு மைனாரிட்டி, ஸோ நீங்கள் மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்க, அதாவது முஸ்லீம் கிறிஸ்டின் அவங்க எல்லாமே மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வருவீங்க. ஸோ ஹிந்து பீப்புளெலாம் வந்து பார்த்தா மைனாரிட்டியில் வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் அவங்க மட்டும் எஸ் கொடுங்க, மற்றவங்க நோ சைட் பண்ணலாம். மைனாரிட்டி கம்யூனிட்டி மட்டும் எஸ் கொடுங்க, மற்றவங்க நோ சைட் பண்ணிட்டு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியா சைட் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து எப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்க இந்த நீட் எக்ஸாமுக்கு, செல்ஃபாக படிக்கிறீங்களா, கோச்சிங் கிளாஸ் போகிறீங்களா, ஆன்லைன் கோச்சிங்காக, டியூஷனாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கோச்சிங் அப்படின்னா ஸோ இதுக்கு அந்த கோச்சிங் என்னால் நீங்கள் சைட் பண்ணிக்கலாங்க. செல்ஃப் ஸ்டடினா அதுக்கான ஆப்ஷனை கொடுத்துட்டு டூ யூ இன்டென்ட் டு வியர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வைல் அப்பியரிங் இன் நீட் யூஜி 2026. ஸோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பண்ண விரும்புகிறீங்களா அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்குங்க, அதாவது அவங்களுடைய பாரம்பரிய உடைய அணிய போகிறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் கேஷுவலாக தான் வரேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து சைட் பண்ணிக்கலாம், அது வந்து உங்கள் விருப்பம் தான். ஸோ எஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். ஓகே, சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மற்ற இன்ஃபர்மேஷன் டிசபிலிட்டிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு என்னமான டிஃப்ரெண்ட் கேட்டகரி அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க சிம்பிளாக நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த கட்டமாக சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தா கேப்சா கோடை வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு ஸோ ஐடென்டிஃபிக்கான டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது ஆதார் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கீங்க. ஸோ அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் நேம் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐ வாலண்டியர்லி அக்ரி டு ஷேர் மை சைல்டு அவார்டு ஆதார் நம்பர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரி அந்த ஐக்கானை வந்து பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட்கான ஆதார் கார்டை கொடுத்துட்டு ஸோ கீழே கன்ஃபார்ம் ஆதாரில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான ஆதார் கார்டை நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் ஆதார் நம்பரை கொடுக்குற மாரி இருக்கும். சிஸ்டம் வில் நாட் அலோ யூ டு சேஞ்ச் நேம் ஆஃப்டர் ஆதார் நம்பர் ஆதென்டிகேஷன். அதனால் ஆதார் கார்டில் இருக்க மாரி நேம் வந்து கரெக்டாக இருக்க மாரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு ஆதார் நம்பர் இல்லை, ஆதார் நம்பரை கொடுக்க விருப்பம் இல்லைன்றவங்க கிளிக்கர் டு செலக்ட் ஆன் ஆல்டர்னேட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஆதார் இல்லாமல் அப்படியே கொடுத்துக்கலாம். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆதார் ஆதென்டிகேஷனே பண்ணுங்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் ஆதென்டிகேஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர் அப்போ அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, இதில் கொடுத்துருக்க கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த ஆதாரில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்கள் கிட்ட அபார் ஐடி இருக்கான்னு வந்து கேட்கும். ஸோ டூ யூ ஹேவ் அபார் ஐடி? ஸோ இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆர் யூ வாண்ட் டு சப்மிட்டான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி அபார் ஐடியை வந்து சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அபார் ஐடியெலாம் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் போயிட்டு அபார் ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு
கன்ஃபார்ம் அபார் ஐடியில் போயிட்டு திரும்ப உங்களுக்கான ஐடியை வந்து கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அபார் ஐடி இல்லாதவங்க நீங்கள் முன்னாடியே நோ அப்படின்றத கொடுத்து அப்படியே நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் சென்டருக்கான டீட்டெயில்ஸ் பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. அதாவது கொஷின் பேப்பர் மீடியம். ஸோ எந்த பேப்பரில் எக்ஸாம் எழுத போகிறீங்க? ஸோ இங்கிலீஷில் எழுத போகிறீங்கன்னா ஹிந்தியா தமிழா உருதுவான்னு கேட்டிருக்காங்க. எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சிட்டி ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்டு சாய்ஸ் மொத்தமாக 3 சாய்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸாக உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் கொடுக்க பாருங்கள். ரெண்டாவதும் நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு பக்கத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி 3 டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ 3 டிஸ்ட்ரிக்டில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எது வேணுமோ அதை கொடுத்துட்டு ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சரா பிஸ்னஸாக, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃபாதர் குவாலிஃபிகேஷன், ஃபாதர் என்ன படிச்சிருக்காரு, படிக்கல அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 10th கிராஜுவேட்டா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி மதர் வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து பார்த்தா கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ என்ன நிறையா இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வந்து. ஸோ என்ன படிச்சிருக்காங்க, என்ன இது பண்ணுறாங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுல நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் இன்க்ளூடிங் ஹவுஸ் ஒய்ஃப் கொடுத்துக்கலாம். அப்புறம் மதர் என்ன படிச்சிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுக்கான்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து சேவ் ஆகிட்டு அடுத்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான பேஜுங்க. இதுவும் வந்து முக்கியமான பேஜ்னே வந்து சொல்லலாம். ஸோ முதல்ல 10th பற்றி கேட்டிருக்காங்க. 10th வந்து பாஸ் ஸ்டேட்டஸ். நீங்கள் 10th பாஸ்டுனா பாஸ்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 10th நீங்கள் எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எந்த இயரில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்றத இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துற நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் 10th ஆர் ஈக்குவலன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th படித்த ஸ்கூல் ரூரலாக அர்பனான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூரல்னால் ரூரல் கொடுத்துக்கோங்க, அர்பன்னா அர்பன் சைட் பண்ணிட்டு டைப் ஆஃப் ஸ்கூல் நீங்கள் 10th எந்தமான ஸ்கூலில் படித்தீங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா, கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட்டா, ப்ரைவேட் அன்எய்டட் ஸ்கூலா, கலவை ஸ்கூலா, கேந்திர வித்யாலயாவா, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்டேட் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற மாரி நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் 10th வந்து படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போர்டு கேட்டிருக்காங்க. இதில் போய் நீங்கள் தமிழ்நாடு அப்படின்னு செட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ முதல்லே கொடுத்துருப்பாங்க தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்னு. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரிசல்ட் மோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பர்சன்டேஜ் வந்துச்சா சிஜிபிஏன்னு கேட்டிருக்காங்க. எதுவும் அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் பர்சன்டேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு 10th ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டோட்டல் மதிப்பெண். ஸோ டோட்டலாக 500 மதிப்பெண்களுக்கு தான் 10th எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் வந்துடும். அதுக்கு கீழே ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் 10th ரோல் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஸ்கூல் நேமை ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. நான் இப்போதைக்கு ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜோட பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் ஸ்கூலோட பின்கோடை என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். பாஸ் ஸ்டேட்டஸ் பற்றி கேட்டிருக்காங்க. 12th வந்து பார்த்தா பாஸ்டு ஆனவங்க பாஸ்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பாஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 2025 பாஸ் பண்ணிங்க அப்படின்னா 2025 கொடுத்துட்டு கோட் 2ஆ 3ஆ அப்படின்ற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் கோட் 2 பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் 12th எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அது கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து 10th அதாவது 12th பாஸ் பண்ணவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு போர்டெலாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ போர்டு என்ன போர்டில் படிச்சிங்க அதுலேயுமே நீங்கள் வந்து திரும்ப தமிழ்நாடு அந்த போர்டை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு
பர்சன்டேஜாக நீங்கள் கொடுத்துட்டு 12th மார்க்கை வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ டோட்டல் மார்க் 600 எழுதிருப்பீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். இது வந்து 12th பாஸ் பண்ணவங்க இந்த மாதிரி தான் ஃபில் பண்ண பாருங்கள். இல்லை நான் இப்போதைக்கு 12th இன்னும் பாஸ் பண்ணல, இந்த வருஷம் தான் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்றவங்க அப்பியரிங் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணிவிட்டு இயர் வந்து 2026 அப்படின்றத செட் பண்ணிட்டு குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் கோட் ஒன்று வரும், ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிட்டு பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் ரூரலா அர்பனா அப்படின்னு செட் பண்ணிட்டு உங்கள் ஸ்கூல் டைப் காலேஜ் கேட்டிருக்காங்க, கவர்மெண்ட் ஸ்கூலா ப்ரைவேட் ஸ்கூலா அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு தமிழ்நாடுனா தமிழ்நாடு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் ஸ்கூல் சேம் அதேமாரி தான், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் அந்த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்னு ஃபில் பண்ணிவிட்டு ஸோ ரிசல்ட் மோடு வந்து பார்த்தா டிசபிளில் தான் இருக்கும், ஃபில் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் நேம் என்ன, அதுக்கப்புறம் காலேஜ் நேம் என்ன, அதை ஸ்கூல் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்கூல் நேமை கொடுத்துட்டு ஸ்கூலுக்கான பின்கோடு கேட்டிருக்காங்க, ஸ்கூலோட பின்கோடு என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே கேப்சா கோடு கேட்டிருக்காங்க, கேப்சா கோடை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ குவாலிஃபிகேஷன் ரொம்பவே வந்து இம்பார்ட்டனுங்க. ஸோ தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா சேவ் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 2026 நீங்கள் வந்து ட்வின்ஸாக இருக்கீங்க, 2 பேருமே நீட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்றவங்க நோ வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹாவ் யூ எவர் அப்பியர், அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு எழுதிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எத்தனை தடவை எத்தனை அட்டெம்ப்ட் எழுதிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க. இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறோம் அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியா அப்படின்னு செட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சிக்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கண்ட்ரி கோட் இந்தியா செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மெயில் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸோடைய மெயில் அட்ரஸை கொடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துட்டு கேப்சா கோடு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கான வந்திருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மெயில் ஐடி ரெண்டுத்துக்குமே ஓடிபி வந்து சேரும். ரெண்டுமே கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஃபோட்டோவை லைவாக வந்து கேப்சர் பண்ணுற மாரி இருக்குங்க. இல்லை உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, வெப் கேமரா மூலமாக லைவாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும். ஸோ என்ஷோரிய லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும், ப்ராப்பர் லைட்டிங் இருக்கணும். ஸோ சிங்கிள் ஹியூமன் ஃபேஸ் தான் இருக்கணும், 80% ஃபேஸ் வந்து கவர் ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே போயிட்டு வெப் கேமராவில் உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி கேப்சர் லைவ் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு அப்லோட் ஃபோட்டோகிராஃப் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆகிட்டு உங்கள் ஃபோட்டோ காமிக்கும். அது நீங்கள் ஓகே அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்குங்க. ஸோ இம்பார்ட்டண்டான பேஜ்னே சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. இதில் 80% உங்கள் ஃபேஸ் வந்து பார்த்தா கவர் ஆகிற மாரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிட்டு உங்கள் ஃபோட்டோ வியூவாகவும் அதை நீங்கள் கரெக்டாக ரீசைஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தா உங்களை அப்லோட் ஆப்ஷனை காமிக்கும். அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்டு ரைட் ஹேண்டுக்கான ஃபிங்கர் அண்டு தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒயிட் பேப்பரில் உங்கள் 10 ஃபிங்கர்லையுமே வந்து பார்த்தா பேடை வச்சு மை வச்சுக்கோங்க. மை வச்சு 10 ஃபிங்கருமே இந்த மாதிரி இருக்க மாதிரி அப்படியே வந்து அந்த ஒயிட் பேப்பரில் ஒட்டி அதை அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஃபிங்கரில் 10 ஃபிங்கர் தனியாக இருக்கிற மாரி நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதே மாதிரி தான் நீங்கள் அதை ஒட்டி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். சைஸ் பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 200 கேபி. சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க 10 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கணும். ரன்னிங் லெட்டரில் சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நீங்கள் எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா என்ன கேட்டகரியோ அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் 50லேருந்து 300 கேபிக்குள்ளே. நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 10th மார்க் ஷீட்டை 50லேருந்து 300 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க.
அப்லோட் 10th சர்டிஃபிகேட், அதாவது உங்ககிட்ட டிசி இருக்குது அப்படின்னா 10th டிசியை வந்து 50 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்றவங்க இதிலே கூட நீங்கள் 10th மார்க் ஷீட்டை திரும்ப அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசென்ட் அண்டு பர்மனெண்ட்டுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. உங்கள் ரேஷன் கார்டோ ஆதார் கார்டோ ஓட்டடி ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஐடென்டி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கு உங்கள் பேன் கார்டு அட்டாச் பண்ணலாம், ஆதார் கார்டு அட்டாச் பண்ணலாம், ஓட்டடி இந்த மாதிரி ஐடென்டி ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்குது. மேக்ஸிமம் ஓட்டடி இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மீதி இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் சைடில் வியூ பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருப்பாங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து கேப்சா கோடு வந்து கேட்கும். அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணவான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஃபைனல் சப்மிட்டுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் ஃபைனல் சப்மிட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஒன்ஸ் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக. இப்போ உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வெரிஃபைடு இருக்க பாருங்கள், அந்த வெரிஃபைடு ஆப்ஷனை நீங்கள் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வெரிஃபை ஆப்ஷன் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒன்ஸ் நீங்கள் ஐ ஹாவ் வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து வெரிஃபிகேஷனுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா வெரிஃபிகேஷனுமே கரெக்டாக கொடுத்துட்டு அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஃபைனலில் ஐ அக்ரி அப்படின்ட்டு கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ பேமெண்ட் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். பேமெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மெயில் ஐடியை வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யுவர் இமெயில் ஐடி எட் டு பி வெரிஃபைட், கிளிக் ஹியர் டு வெரிஃபை யுவர் இமெயில் ஐடி ஃபஸ்ட்டு, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மெயிலை வந்து பார்த்தா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். இல்லை ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகுங்க. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மெயிலுக்கு தான் ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை கரெக்டாக அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மெயிலுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சிங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அடுத்த கட்டமாக பேமெண்ட்டு தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பேமெண்ட்கான ஃபீஸ் மாறுபடுது. ஆன்லைன் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ண பாருங்கள். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து அப்ளை பண்ண பாருங்கள், எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல். ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு 2 days கிட்ட டைம் இருக்குது, அப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன், அட்மிட் கார்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.